சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்கறோம்னு சொன்னால், புலம்பெயர் தமிழர்களை தொடர்ச்சியாக இங்கே குறிவைத்து யாழில் நடக்கின்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட தமிழர் ஒருவர் ஜெர்மனியிலிருந்து இங்கே வந்து ஒரு 15 வயது சிறுமியுடன் பழகி பல கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருக்கிற சம்பவம் பதிவாகிக்கிறது. இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ வந்திருக்கிற முக்கியமான வீடியோ. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருந்து நிறைய பேர் எங்களுடைய வடமாகாணத்தில் அல்ல தமிழர்கள் பகுதியில் வருகிறீங்க. இது ஒரு திட்டமிட்ட ரீதியில நடக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடக்குது. இது சம்பந்தமா தான் இந்த வீடியோக்குள்ள நான் முற்றுமுழுதாக பார்க்க போறோம். இப்பதான் நீங்க என்னுடைய சேனலுக்கு புதிதாக வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்க தோழன் ரதன். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். ஒரு சிறிய இடைவேளை தொடர்ச்சியாக வீடியோக்கள் பகிர முடியல. அதை தாண்டி மீண்டும் என்னுடைய வீடியோக்கள் இனி வருகின்ற நாட்களில் தொடர்ச்சியாக வரும். நீங்க தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, எல்லாருமே புலம்பெயர் தேசத்துக்கு இந்த விடுமுறை காலத்துல நீங்க இங்க வந்திருப்பீங்க. வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த விடுமுறைகள் முடித்து கொண்டு தாயகத்தை விட்டு எங்களுடைய புலம்பெயர் தேசங்களுக்கு நகர்ந்து கொண்டிருப்பீங்க. இதுல நிறைய பேர் குடும்பங்களாக வந்திருப்பீங்க, நிறைய பேர் தனிநபராக வந்திருப்பீங்க. குடும்பமாக வந்தவர்கள் சரி, தனிநபர்களாக வந்தவர்களும் சரி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வடபகுதியில் முடித்துக் கொண்டு நாங்கள் வெளியிடுவதற்காக பயணமாகிக் கொண்டிருக்கோம். இதுல என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தனிநபர்களாக வருபவர்களும் சரி அல்லது குடும்பமாக வருகின்ற நபர்களும் சரி, இந்த குறிப்பாக ஒரு வயசை தாண்டிய ஆண்கள், குறிப்பாக 45-50 வயசை தாண்டிய ஆண்களை இலக்கு வைத்து நடக்கின்ற ஒரு மோசடி சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்துல இருக்கின்ற ஆண்களை குறிவைத்து தான் இந்த சம்பவம் நகர்ந்திருக்கிறது. கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நான் இந்த பதிவை உங்களோட பதிவேற்றியுடன் இது மாதிரி உங்களுக்கு வேற யாருக்காவது நீங்க இந்த சம்பவம் நடந்திருந்தா என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0033 7 51 25 10. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுடைய பகிர்வுகளை நான் பகிர்ந்து விடுகிறேன். இதுல நிறைய பேருடைய பிரச்சனை, நான் பேர் சொல்லல, இடம் சொல்லல, அதெல்லாம் வந்து நாங்க ஒரு சம்பவத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவேற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க சம்பவத்தை தான் பார்க்கணுமே ஒழிய இது யாருக்கு நடந்திருக்கிறது, எவனுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடாது என்பதை தான் இதை பதிவேற்றி விடுறேன். சரி, இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கிறது சொன்னா யாழ்ப்பாணம் உரும்புரை பகுதியில தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்து தனிநபராக எங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட 45-50 வயசை தாண்டிய நபர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட நபர் இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க தெரியும் எல்லாருமே இங்க வந்து தங்களுடைய உணவுகள், அதாவது நல்ல நல்ல இலங்கை எங்களுடைய யாழ்ப்பாண உணவுகள் சாப்பிடணும், கூழ் குடிக்கணும், இப்படி என்றதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கின்ற வாழ்க்கையை கடந்து இங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை தேடுவது அல்லது இன்னொரு சுகத்தை தேடுவதற்காக பயணிக்கின்ற நேரங்கள் இருக்கிறது. இப்படி நடக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இங்கே வந்து யாரோ ஒருவர்களுடைய தொடர்புகளின் ஊடாக இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் அவரை வந்து தேடி இருக்கிறாங்க. பெண்ணை தேடி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணோடு இவர் தேடியது மட்டும் இல்லாமல் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து இவரை வந்து ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டே விட்டுருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அங்கே ரகசிய கேமராக்கள் பூட்டப்பட்டிருந்த விஷயம் இவருக்கு தெரியல. அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு இவர் வந்து சந்தோஷமா இருந்திருக்கார் அப்படின்னு இருந்திருக்கிறார். குறிப்பிட்ட நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து குறுந்தகவல்கள் அனுப்பப்படுகிறது. அதாவது, நீங்கள் இந்த பெண்ணோடு இருந்திருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு காசு தரணும், உங்களுடைய காணிகளை எங்களோட பேருக்கு மாற்றி தரணும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து போலீசரிடம் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இது சம்பந்தமாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த இவரோடு இருந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமி அப்படி என்று சொல்லி உங்க மீது வழக்கு பதிவு செய்து நாங்க நாட்டை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பலவந்தப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இவரிடம் வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இவர் தன்னுடைய பணங்களை வந்து அங்க ஜெர்மனில இருந்து அவருடைய நண்பர்கள் ஒரு சிலரிடமிருந்து பெற்று கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் மனைவியிடமிருந்து இவர் இங்கே பெற்றுக் கொடுத்தார். இந்த ஒரு சிறுமியோடு இவர் பயணித்ததனால இவர் வந்து தன்னுடைய சந்தோஷ வாழ்க்கையை இழந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். யாழ்ப்பாணம் வந்து
இப்படியான ஒரு பிரச்சனை மாட்டிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து அவர் வெளியில வருவது அப்படின்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த 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 பிரச்சனைகளை உண்டு பண்ணுவர்கள் என்னன்னு சொன்னா அவரை வந்து தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற போது இவர் ஏதாவது செல்லமா செஞ்சு இவர் வந்து ஜெர்மனி போயிடலாம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கடந்து இவர் ஜெர்மனுக்கு போவதற்கு முயற்சி பண்ணிக்காரு. ஜெர்மனுக்கு போவதற்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது இவர் என்ன செஞ்சுக்காரு அப்படின்னு சொன்னா இவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஜெர்மனுக்கு நாட்டினுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினுடைய வாட்ஸ்அப் இலக்கம் வந்து இவர்களிடம் இருந்திருக்கிறது. இவர் அங்க போனதுக்கு அப்புறமாகவும் இவருக்கு வந்து சொல்லப்படுகிறது வந்து எங்களுக்கு 10 நாட்கள்ல உங்களுடைய காணிகளை மாற்றி தரணும், அது மட்டும் இல்லாமல் காணி ஒன்றை வந்து மாற்றி தரணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் அங்கே போய் நிற்கின்ற பொழுது அப்பப்போ தொலைபேசி அழைப்புகள் வருது. இவர் அங்கங்க நின்று வேலைக்கு போகின்ற பொழுது அல்லது வந்து வானங்களுங்கிற பேசுவார். சில நேரங்களில் வீட்டை வந்து இருக்கின்ற பொழுது நேரங்கள் பார்க்காமல் தொலைபேசி அழைப்புகள் வருகின்ற பொழுது இவர் தொலைபேசியை பதிலளிக்கிறது அல்லது வீட்டுக்குள்ள வந்து அங்கே இங்கே தனியாக போயிட்டு கதைக்கின்ற பொழுது இந்த இடத்துல வந்து மனைவிக்கு சந்தேகங்கள் வர்றது. சந்தேகங்கள் வந்தாலும் மனைவி அதை கடந்து சரி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகின்ற பொழுது இவருக்கு வந்து நாட்கள் நெருங்க, அதாவது குறிப்பிட்ட கால அவகாசம் 10 நாட்கள் கொடுக்கப்படுறது. குறிப்பிட்ட 10 நாட்கள் கால அவகாசத்தில் 5வது நாள் முடிந்து 6வது நாள்ல இருந்து இவருக்கு தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியாக வர்றது. நாங்கள் கேட்ட பணம் எங்கே, நாங்கள் கேட்ட எங்களுடைய காணி உறுதியை எங்கே மாறி தரல அப்படின்னு சொல்லி இவரை வந்து தொடர்ச்சியாக என்ன செய்கிறார்கள் சொன்னால் தொலைபேசி அழைப்பில் வந்து துன்புறுத்துகின்ற மாதிரியான கேள்விகளை கேட்கிறார். இவருக்கு தொடர்ச்சியாக என்ன செய்வது அப்படி என்று தெரியாம இருக்கின்ற நேரத்தில் வந்து மனைவி சந்தேகத்தில் வந்து தொலைபேசியை வந்து ஆராயிரத்தவங்க அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதுக்கப்புறமாக அந்த வருகின்ற குறுந்தகவல்களை நீங்கள் 15 வயது சிறுமியோடு இருந்த வீடியோக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து உங்களுடைய மனைவிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டோக்களை வந்து இவர் அந்த பெண்ணோடு இருந்த போட்டோக்களை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி கொண்டிருக்காங்க. இங்க பாருங்க, எங்களிடம் வந்து வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்புகின்ற பொழுது மனைவிக்கு வந்து அந்த பிரச்சனை தெரிய வருவது மட்டும் இல்லாமல் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட பணம் தரவில்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் 15 வயதுக்கு குறைந்த சிறுமியோடு இங்கே வந்து தனியாக இருந்தீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெர்மன் நாட்டு போலீசாரிடமும் வந்து வழக்கு தாக்கல் செய்து உங்கள் மீது வழக்கு தொடுத்து எங்களுக்குரிய நஷ்ட ஈட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தொடர்ச்சியாக தொலைபேசியில வந்து பயமுறுத்தல் அழைப்புகளை வந்து விட்டுத்து கொண்டிருக்காங்க. இவருக்கு வந்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் தெரியவில்லை. அதுக்கப்புறமாக மனைவியிடமும் இவரால் இது சம்பந்தமாக பேச முடியவில்லை. இவர் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக இவர் சட்டத்தை நாடுகின்ற வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறங்குறார். ஏன்னு சொன்னால் எப்படியாவது நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும், சட்ட நடவடிக்கை போய்தான் இதில் இந்த மீளணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போவது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட கேங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரும்புராய் பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து இது வந்து இவர் தான் டாக்கெட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் டாக்கெட் இல்லை. ஒரு புலம்பெயர் தேசங்கள்ல ஒரு வந்து இருந்து தனியே வருகின்றவர்களை நட்பு ரீதியாக அல்ல சமூக வலைத்தளங்களின் ஊடாக குறிவைத்து செய்யப்படுகின்ற இப்படிப்பட்ட இந்த பண பறிப்பு சொத்து பறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக இது வந்து ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது வந்து இவர் குடும்ப வாழ்க்கையும் இவருக்கு கேள்விக்குறியாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக இது இவர்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இல்லை, புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஆண்களை குறிவைத்து நடக்கின்ற விஷயமா இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இந்த சேனல்ல தான் இருக்குது. அதாவது இந்த சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நான் என்னுடைய வீடியோ அனுப்பட்டா, என்னுடைய ஆடை இல்லாத வீடியோ அனுப்புற எனக்கு பணம் தாங்க, அல்லது வந்து என்னோட நீங்க பேச முடியுமா, என்னோட வந்து தவறான முறையில் பேச முடியுமா, நான் உங்களோட அப்படி பேசுகின்றதுக்கு நீங்க எனக்கு பணம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஞ்சர்ல வந்து நிறைய பேர் இந்த சவுதி அரேபியா அப்படின்ற இடங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவது இருக்கிறது. அது கடந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட மாகாணத்தை வந்து இது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அல்லது குறிப்பிட்ட ஒரு வயசினர் அல்லது குறிப்பிட்ட ஒரு மக்கள் இதை வந்து தொடர்ச்சியாக செய்வதாக இங்க சொல்லப்படுகிறது. இதனால இப்படியான ஒரு குறுந்தகவல் வருகிறது, இப்படியான தவறான ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். இதுல நீங்க மாட்டுப்பட்டிருப்பீங்க, மாட்டுப்படாதவங்களும் யாராவது வீடியோ பார்ப்பீங்க, யாருக்காவது இப்படியான குறுந்தகவல்கள் வந்திருக்கும்.
அப்படி குறுந்தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு இந்த குறுந்தகவல்களை நீங்கள் வந்து பார்க்காம கடந்து போகிறதுனெல்லாம் நீங்கள் இருக்கின்ற வாழ்க்கையை விட்டு நீங்கள் வேறொரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் உங்களுக்கு நாளைக்கு நடக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். சம்பவம் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு மேலதிகமாக தெரியும் அப்படின்னு சொன்னால் கொமெண்டில் எனக்கு பதிவேற்றி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.